குழந்தைக்கு வந்து உதட்டில் கட்டி மாரி வந்தது சார். அந்த கட்டி வருதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஐசியூஸில் இருக்கிற கிறிஸ்டன்ட் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கொண்டு வேலைக்கிழமை கூட்டின்னு போனோம். கூட்டின்னு போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கட்டியை செக் பண்ணி சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை போய் குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி டாக்டருக்கு நேற்று காமிச்சதுக்கு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி வந்துடுங்க, இதுக்கு வந்து குழந்தைக்கு அந்த கட்டியை வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கூட்டின்னு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டின்னு போயிட்டு அவங்க நாங்கள் 7-7:30 மணிக்கா உள்ள குழந்தைய வந்து அந்த கட்டியை சீண்டி எடுத்து 2 உள்ளே கூட்டின்னு போயிட்டு குழந்தைய வந்து சர்ஜரி பண்ணி எடுத்து வந்து வெளியே விடுறாங்க. அவங்க எதுக்குங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணின்னு கேட்டால், நான் ஏதோ அவர் டாக்டர் நான் போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறேன், நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அவர் அப்படியே வெளிப்பட என்கிட்ட சொன்னதா தான், நான் தெரியாத ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னாரு. சார் என்ன சார், நான் இதுமாதிரி வந்து என் தங்கச்சி நிற்கிறாங்க, நெத்தியில் குங்குறது, நாங்கள் இண்டு பேர் தெரியாது எதுவும் தெரியாது, வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணா சார் அர்த்தம்னு கேட்டால், எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம் இருங்கன்னு சொல்ல அதவங்களும் வந்து ஆளுங்க ஜமாத்தில் ஆளுங்களை கூட்டின்னு வச்சு பிரச்சனை பண்ணுறாரு டாக்டர். எங்களை அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வெளியேற்றுறதுலேயே குறிக்கோளாக இருந்தாங்க. நாங்கள் போலீஸ் உடனே அவங்க ஆளுங்களாம் வர வச்சு நாங்கள் உடனே போலீஸ் தகவல் கொடுத்து போலீஸை வர வச்சோம். போலீஸ் உடனே வந்து அவரை விசாரணை ஸ்டேஷனில் கூட்டு வந்திருக்காங்க. மேலே வச்சு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணியிருக்காரு. உடனே குழந்தைய வந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தனியார் மருத்துவமனைக்கு அந்த குழந்தைக்கு என்ன மெடிக்கல் செக்அப் வேணுமோ நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. அந்த அடிப்படையில் நான் புகார் கொடுத்ததுக்காக காவல் நிலையம் வந்துக்கிறேன் சார். அவர் அந்த இதுமாரி வந்து தவறான சிகிச்சை அளித்து தவறான சர்ஜரி பண்ணுற இதுமாரி போலியான டாக்டருங்கெல்லாம் அடையாளம் கண்டு இதுமாரி வந்து தமிழக அரசு காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் சார். இது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம ஏதோ ஒரு ஞாபகத்தில் சர்ஜரி பண்ணார்னா அது என்ன பதில்? ஒரு டாக்டர் MBBS படித்து சொல்கிற டாக்டர் அது நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு என்கிட்ட. அவர் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை சார். வெறும் உதட்டில் கட்டி அது சின்ன இது தானே, அது சீண்டி எடுத்துருவாங்கன்னு தான் சொன்னார். மாரி கோத்துனதுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. உள்ளே கூட்டின்னு போயிட்டு அவர் பண்ணதுக்கோ எங்ககிட்ட கையெழுத்தோ இல்லை இதுமாரி நான் பண்ண போகிறதோ எந்த வித தகவலுமோ என் தங்கச்சிக்கிட்டேயோ என் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட அந்த எந்த டாக்டர் தகவல் கொடுக்கவே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.